குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே ஒரு சில மணி நேரங்கள் மட்டும்தான் இருக்குது. நாளை பொழுது வெடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு தான். ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக இருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ப்ரெஷராக சுற்றுறீங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்டே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் பாஸ் ஆக மாட்டேன்னு வந்து நான் நிறைய எழுதுனேன், ஆனால் எனக்கே திரும்ப சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், மார்க்ஸ் குறைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக புலம்புறீங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க, ஓகேங்களா? ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதின கொஷின்ஸ்லாம் மார்க்கெலாம் ஒன்றும் குறைச்சல போட போகிறதில்ல. நான் ஆல்ரெடி சொன்னது தான். கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லிபரலாக தான் பண்ணியிருக்காங்க. டஃப்பான கரெக்ஷன் எதுவுமே பண்ணல. நம்ம பெரும்பாலான ஆசிரியர்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்ஷன் போன ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லிபரல் கரெக்ஷன் தான் பண்ணியிருக்குதா சொல்கிறாங்க. ஸோ அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து நல்லா தான் வரும். நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்கேன், அது நீங்கள் நாளைக்கு ரிசல்ட் வந்த பிறகு உங்களுக்கு அது தெரியாது. என்னென்னா, பேப்பர் கரெக்ஷன் ஈஸியாக தான் பண்ணியிருக்காங்க. நல்லா எழுதுகிற மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மார்க் விட 5-10 மார்க் கூடவே வரலாம், ஓகேங்களா? 90க்கு நான் 70 மார்க் வர நினச்சேன், 78 மார்க் வந்திருக்குன்னா, ஸோ அந்த மாதிரி வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த மாதிரியான மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் பாஸ் ஆக முடியாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 1-2 கேள்வி தான் எழுதிக்கிறேன், நான் வந்து பேஜஸே ஃபில் பண்ணல, அந்த மாதிரி ஒரு 10-15 மார்க் தான் வரும்ன்ற ஸ்டூடெண்ட்ஸ் நிலமை மட்டும்தான் கொஞ்சம் இது தவிர ஓரளவுக்கு எழுந்த மாணவர்கள் எல்லாருக்குமே நாளைக்கு நல்ல ரிசல்ட் தான் வரப்போகுது. யாருமே பயப்படாதீங்க. டீச்சர்ஸ்கிட்ட நம்ம கரெக்ஷன் போனோன்னு கேட்ட லிபரல் கரெக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு 30 பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னா 30 பேப்பருமே பாஸ் மார்க் வர அளவுக்கு எழுதி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்போயாச்சும் தான் ரேராக ஃபெயில் மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ யாரும் வரி பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் 93% தான் ரிசல்ட் வருது ஏன்னு கேட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதுக்கு காரணம் ஆப்சென்டிசத்தால் தான் இந்த வாட்டி ரிசல்ட்டு கொஞ்சம் குறையுது. மற்றபடி ஃபெயிலுக்காகலாம் கிடையாது. இந்த வாட்டி ஆப்சென்டிசம் இல்லைன்னா 96% வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு பாஸ் வந்து வரலாம். ஸோ ஃபெயில் ஆன காரணத்தால் தான் 93 நம்ம சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? நாளைக்கு ரிசல்ட் எல்லாருக்குமே ஹாப்பியாக தான் இருங்க. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் வரப்போகுது. யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ ரொம்ப குழப்பிக்காதே, ரிலாக்ஸ்டாக இருங்க. நாளைக்கு உங்கள் ரிசல்ட்டு கம்பல்சரி வருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸில் வந்துடும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்கேன்.